Good morning, ma'am. Sit down. Okay. Last class we discussed about physical properties of alcohol. So we discuss பண்ணி முடிச்சிருந்தோம் இல்லையா? So physical propertiesல இந்த lower alcohols, higher number alcohols இத discuss பண்ணோம். Lower number னா என்னன்னு சொல்லிருந்தேன். Higher number னா என்னன்னு நான் சொல்லிருந்தேன். So அந்த பேஸ் பண்ணி different properties என்ன அப்படினு நம்ம explain பண்ணிருந்தோம் physical propertiesல. Next, now we are going to discuss about chemical properties of alcohols. காமனா உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த OH குரூப் வந்து கார்பனோட பாண்ட்ல இருக்கும்போது இத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆக்ஸிஜன் மேல எப்பவுமே வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆக்ஸிஜன் மேல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு நான் சொல்லிருக்கேன். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் H+ போய் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே இருந்துரும். இன்னொரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு H+ போய் அட்டாக் பண்ணும்போது பாண்ட்ல இன்வால்வ் ஆயிட்டு OH2 அப்படின்ற ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. பிகாஸ் ஆக்சிஜன் ஹேஸ் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிஜன் மேல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான H+ போய் என்ன பண்ணலாம் எடுத்துட்டு OH2 அப்படின்ற ஒரு மாலிகுல் ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. OHன்ற பாண்ட். அப்ப ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாண்டிங் எலக்ட்ரான இது எடுத்துட்டு H2O மாலிகுல்ஸ் என்ன ஆகுமா எலிமினேட் ஆயிடும். H2O மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆயிடும். சோ அப்ப COH பாண்ட் எப்படி வெளியே போகுது அப்படின்றத நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அப்ப கார்பன் மேல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்னா இந்த பாண்டிங் எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் H2O மாலிகுல்ஸ் வெளியே போகுது. அப்போ OH COH பாண்ட் எப்படி பிரேக் ஆகுது இந்த presence of H+ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த presence of H+ல OH பாண்ட் இருக்க ஆக்சிஜன் இருக்க லோன் பேர் போயிட்டு எது டிஸ்டர்ப் பண்ணுது H+. அப்போ OH2 அப்படின்ற ஒரு பாண்ட் வந்து ஒரு வீக் ஆகுது. ஏன்னா OH2 வந்து ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அந்த பாண்டிங் எலக்ட்ரான அந்த ஆக்சிஜன் அட்ராக்ட் பண்ணிட்டு இந்த COH பாண்ட் வந்து பிரேக் பண்ணிடும். அப்ப கார்பன் மேல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன், லிசன் பண்ணிக்கோங்க. என்ன இன்னொரு இன்ஃபர்மேஷன்னா இன்னும் பிரேக் பண்ணணுமா Sir, okay, listen. So, அப்போ OH2 molecules எப்படி eliminate ஆகுதுன்ற explanation இங்க கொடுத்திருப்பாங்க. So, அப்போ OH group is first converted into OH2 group அப்படின்ற information கொடுத்திருக்காங்க. Next, H+ in the presence of H+ போது H+ produce பண்றது என்ன? Acid. அதனால நம்ம என்ன சொல்றோம் இந்த presence of acid. அப்ப acid தான் என்ன produce பண்ணுது? H+. அந்த H+ தான் போயிட்டு COH bond disturb பண்ணிட்டு H2O molecules eliminate பண்றது எல்லாம் இந்த மெக்கானிசம் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்ப கார்பன் மேல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுது? பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இதனால வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். என்னன்னா இந்த கார்பனோட சரௌண்டிங்ல எத்தனை பாண்ட் போட்டிருக்கேன்னா 3 பாண்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். கரெக்டா? இந்த 3 பாண்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா? இதுல கண்டிப்பா கார்பன் 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 மெத்தில் குரூப்பா இருக்கலாம், CH2 CH3 இருக்கலாம், இது CH3 இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கார்பன் டெர்ஷரி கார்பன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கார்பன் டெர்ஷரி கார்பன். சோ இன்ஸ்டெட் ஆஃப் CH3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இத செகண்டரி கார்பன் சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் CH3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இந்த கார்பன் என்ன சொல்லுவோம்? பிரைமரி கார்பன் சொல்லுவோம். இப்ப இந்த கார்பன் அப்படின்னு சொல்றோம்.
இப்ப இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜா இருக்குன்னு சொல்றேன். இந்த கார்பன் என்ன சார்ஜ் கிடைக்குது? பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் மேல இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம்னா கார்போகேட்டையான். கேட்டையான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அந்த கார்போகேட்டையான் பிரைமரி, செகண்டரி. So primary carbocation, secondary carbocation, tertiary carbocation சொல்லிட்டு த்ரீயா நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்போ கார்பன் அந்த OH குரூப் அட்டாச் ஆகிற இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி சொல்றோம். இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம்னா கார்போகேட்டையான் சொல்றோம். அந்த கார்போகேட்டையானுமே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லிட்டு டிவைட் பண்றோம். இப்ப இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த த்ரீயா நம்ம கேட்டகரைஸ் பண்ற இந்த கார்போகேட்டையோட ஸ்டெபிலிட்டியை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். என்ன பார்க்க போறோம்? ஸ்டெபிலிட்டி. அப்ப ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது tertiary carbocation more stable than secondary carbocation. Secondary carbocation more stable than primary carbocation. ஓகேவா? இதுதான் காமனோட இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி சொல்லும்போது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்றது என்னன்னா டெர்ஷரி. லீஸ்ட் ஸ்டேபிள்ன்றது பிரைமரி ஆர் மெத்தில். CH3 கூட நம்ம என்ன சொல்லலாம்? பிரைமரி கார்போகேட்டையான் சொல்லிக்கலாம். ஏன்னா அதுவே கார்பன் CH3 அதுக்குமே சொல்லலாம். சோ அப்ப இந்த த்ரீயை நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது which one is more stable? Tertiary. Which one is least stable? Primary. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்போகேட்டையோட ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிறது அந்த கார்பனோட அட்டாச் ஆகிற குரூப். அந்த கார்பனோட அட்டாச் ஆகிற குரூப். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேஷ் இருக்கு. ஓகேவா? இந்த கேஷ் வந்து உங்க கூட இருக்கிறவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப உங்ககிட்ட கேஷ் இருக்குமானா இருக்காது. அவங்க வாங்குறதுக்கு வந்து உங்ககிட்ட கேட்டே இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டாங்க. அப்ப வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, உங்களுக்கு கேஷ் வந்து இருக்காங்க. கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அப்ப உங்களோட கேஷ் உங்ககிட்ட வந்து சேஃபா இருக்கும். அவங்க கொடுக்கறதுக்கு தான் வில்லிங்கா இருக்கிறாங்க, வாங்குறதுக்கு வில்லிங்கா இல்லை. அப்ப உங்ககிட்ட அந்த கேஷ் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? இந்த கான்செப்ட் அப்படியே மைண்ட்ல எலக்ட்ரானை பேஸ் பண்ணி சொல்றேன். இப்போ கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது என்னன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அதுக்கு எலக்ட்ரான் வேணும். அதுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரான் வேணும். அந்த எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு இங்க இருக்கிற 3 பாண்டோட அட்டாச் இருக்கிற குரூப்ஸ், இப்ப A, B, C ன்னு சொல்றேன். இந்த 3 A, B, C ன்ற குரூப்மே அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரல் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரல்ன்றத ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்கு இந்த 3 குரூப்மே ரெடியா இருக்கு. அப்போட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா தான். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இது 3மே என்ன பண்ணுதுன்னா கொடுக்க வில்லிங்கா இல்லை, கொடுக்கறதுக்கு வில்லிங்கா இல்லை, வாங்கறதுக்கு தான் ரெடியா இருக்கு. அப்போட ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு கேட்டா இருக்காது, லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப willing to give or donate the electron, willing to donate the electron அந்த குரூப் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டெபிலிட்டி. கார்பனோட பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ற குரூப்ஸ் பிரசன்ட் ஆயிருச்சுன்னா மோஸ்ட் ஸ்டேபிள். இது ஒரு வாட்டி சொல்லலாம். எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி குரூப் பிரசன்ட் ஆயிருச்சுன்னா that is not stable carbocation. Carbocation stable ஆவே இருக்காது. அப்ப இந்த ABC ன்ற குரூப் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டியா இருந்துச்சுன்னா இந்த கார்பன் மேல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டேபிளா இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்க மேம், இந்த கான்செப்ட் ஏன் இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா we should know about carbocation stability. We should know about carbocation stability. And the resonance involvement base பண்ணிதான், stability base பண்ணிதான் இந்த nucleophilic substitution reactions நான் explain பண்ண போறேன். Nucleophilic substitution reactions நான் explain பண்ண போறேன். You know about nucleophilic substitution reaction. nucleophile என்ன சொன்னேன்? நியூக்ளியஸ் லைக் பண்றது, நியூக்ளியஸ் லவ் பண்றது. அப்படின்னா என்ன மீனிங்னா நியூக்ளியஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ் சார்ஜ்.
அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் லைட் பண்றது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிற எலிமெண்ட் ஆர் குரூப் சொல்லலாம். எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிற எலிமெண்ட் ஆர் குரூப், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோஃபைல். சப்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு சொல்லிருக்கோம். சப்ஸ்டிடியூஷன்னா என்ன நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்ன, ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆக்டிவ் இன்கேஸ் பண்ணிட்டு எலிமெண்ட் ஆர் குரூப் போயிட்டு அந்த இடத்துல வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிறது தான் சப்ஸ்டிடியூஷன். அப்ப நியூக்ளியோஃபைல் போயிட்டு சப்ஸ்டிடியூஷன்ல ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா that is named as nucleophilic substitution reaction. That is named as nucleophilic substitution reaction. Electrophile substitutionல இன்வால்வ் ஆச்சுன்னா that is named as electrophilic substitution reaction. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா nucleophilic substitution reaction. இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம வந்து நியூக்ளியோஃபைல நம்ம என்ன எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்? பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க கேட்டா நீங்க ஈஸியா சொல்லலாம். மெத்தனால், எத்தனால், 1 புரோபனால், 1 பியூட்டனால், இதெல்லாம் என்ன பிரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பிரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனால் எடுத்துக்கிறோம். என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம்? எத்தனால். CH3 CH2OH. this is எத்தனால். இந்த எத்தனால நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HBr ஆட் பண்றோம். HBr ஆல்ரெடி சொல்லிருப்பேன். H plus Br minus. H plus Br minus. Here Br minus is nucleophile. Br minus தான் என்ன? nucleophile. அந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு என்ன எங்க அட்டாக் பண்ணோம்? ஆக்சிஜன் மேல என்ன லோன், எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதுக்கான மெக்கானிசம் என்னன்றதை கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி ஆக்சிஜன் மேல எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேனா? எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் மேல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் எதை போய் அட்டாக் பண்ணுதுன்னா HBrல H plus போய் அட்டாக் பண்ணுது. ஓகேவா? அப்ப அந்த OH பாண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிருக்கேன். OH2வா கன்வெர்ட் ஆகும். OH பாண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும்? OH2வா கன்வெர்ட் ஆகும். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. CH3 CH2 OH H. அப்ப ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுது? பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது ஆக்சிஜன் மேல. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணும்னா ஸ்டேபிள் கிடையாது. அப்ப அது என்ன பண்ணும்? willing to attract the electron from CO bond. CO bond இருக்க எலக்ட்ரான்ஸ் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு வில்லிங்கா இருக்கும். அப்ப அந்த கார்பன் மேல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ். கார்பன் மேல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ Br மைனஸ் போயிட்டு என்ன பண்ணுவோம்? கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது தெரிஞ்ச உடனே Br மைனஸ் என்ன பண்ணும்? வேகமா ஓடி போயிட்டு கார்பனோட பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கிறதுக்கு போகும். அப்ப என்ன ரிமூவ் ஆகுது? இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு H2O மாலிகுல்ஸ் வெளியே போகும். இந்த Br போயிட்டு கார்பனோட என்ன ஆயிடுது? பாண்டிங்ல பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அப்ப ஃபைனல் ப்ராடக்ட் will be CH3 CH2 Br. என்ன ரிமூவ் ஆயிருக்கு? வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிருக்கு. வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. இதுதான் மெக்கானிசம். இங்க கொடுத்திருக்காங்களா? புரோமோ ஈத்தேன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனால் ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஓகே, என்ன மெக்கானிசம்? இப்ப நான் சொன்னது என்ன மெக்கானிசம்? ஃபர்ஸ்ட் H plus போய் OH அட்டாக் பண்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். H2O வெளியே போகுது. Br மைனஸ் போய் அட்டாக் ஆகுது. புரோமோ ஈத்தேன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். இது எல்லாமே ஒரே ஸ்டெப்ல நடக்குது. இது எல்லாமே ஒரே ஸ்டெப்ல நடக்குது. Because we didn't mention any carbocation formation. We didn't mention any carbocation formation. Just நான் என்ன சொல்றேன்னா Br மைனஸ் போயிட்டு இந்த சைடு அட்டாக் பண்ணுது.
பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த பாண்ட் எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ Br மைனஸ் போய் கார்பன் அட்டாக் பண்ணுது, CO பாண்ட் வீக் ஆகுது, அந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் என்ன பண்ணுது எடுத்துட்டு H2O மாலிகுல்ஸா வெளியே போகுதுன்னு சொன்னாங்க. கரெக்டா? அப்போ this is SN2 மெக்கானிசம். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டோம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா SN2 மெக்கானிசம். இட் ஃபாலோ SN2 மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்ல நடக்குது. எப்படி நடக்குது? இது ஒரே ஸ்டெப். என்ன ஸ்டெப் அப்படின்னா நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா லிவிங் குரூப். வெளியே போறதுக்கு பேர் என்ன? லிவிங் குரூப். அட்டாக்கிங் குரூப். அட்டாக்கிங், இது போய் அட்டாக் பண்ணுது. வெளியே போறது எது? OH. இப்ப நீங்க ரியாக்டன்டையும் ப்ராடக்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது வெளியே போயிருக்கு, எது உள்ள வந்திருக்கு. OH ரிமூவ் ஆயிருக்கு, Br வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ OHன்றது லிவிங் குரூப், Brன்றது வந்து ஆடட் அட்டாக்கிங் குரூப். ஓகேவா? இதுல நியூக்ளியோஃபைல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா Br மைனஸ். நியூக்ளியோஃபைல்ன்றது Br மைனஸ். இது வந்து நான் சிங்கிள் ஸ்டெப்ல சொல்றேன். ஏன் சிங்கிள் ஸ்டெப்ல சொல்றேன்னா வெளியே போறதும் அட்டாக் பண்றதும் ஒரே ஸ்டெப்ல இருக்கு. வெளியே போற இந்த ஸ்டெப்பும் அட்டாக் பண்ற நியூக்ளியோஃபைல் இது ரெண்டுமே ஒரே ஸ்டெப்ல நடக்குது. ஓகேவா? ரெண்டுமே ஒரே ஸ்டெப்ல நடக்குது. That's why it's SN2 mechanism. It follows SN2 mechanism சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் SN1 அப்படின்றத நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டிஃபரன்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நியூக்ளியோபிலிக் அட்டாக் ஆஃப் Br minus and a living group of H2O takes place simultaneously. சிங்கிள் ஸ்டெப் சொன்னா ஒரே ஸ்டெப் நடக்குதுன்னு சொன்னலையா, அதுக்குதான் வேற ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க, simultaneously. அப்ப இது வெளியே போகும்போது இதுவுமே அட்டாக் பண்ணுது, இது அட்டாக் பண்ணும்போது வெளியே சொல்லலாம். இது அட்டாக் பண்ணும்போது அதெல்லாம் வெளியே போகுது. அப்ப ரெண்டுமே சைமல்டேனியஸ் தான் நடக்குது. It is happening in one single step. ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து நடக்குது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா it follows SN2 mechanism. It follows SN2 mechanism. SN2 mechanism or depth information. வேற ஒரு லெசன் நம்ம பார்ப்போம், ரொம்ப டீப்பா பார்ப்போம். அதோட ஸ்டெப்ல என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் SN1க்கு கொடுத்திருப்பாங்க. இத லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் 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 இருக்கு, பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இட் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? கார்பனோட OH அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் bonded with 3 கார்பன். 3 கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நேம் சொல்றேன்? டெர்ஷரின்னு சொன்னேன். அப்ப CH3 CH3 CH3. இங்க CH3 மட்டும் தான் இருக்கணுமா, வேற எதனா இருக்கலாமான்னு கேட்கலாம். CH2 CH3 இருக்கலாம், இங்கேயும் CH2 CH3 இருக்கலாம், இங்கேயும் CH2. நம்ம டைரக்டா எத்தனை கார்பனோட ஒரு பாண்ட் அட்டாச் இருக்குன்றத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அப்ப டெர்ஷரி கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கிற ஆல்கஹால் காம்பவுண்ட் இது. அப்ப this is tertiary alcohol. This is example for tertiary alcohol. இந்த tertiary alcoholல same HBr addition நடக்குது, same அடி விழப்போகுது, சேம் இதே ரியாக்ஷன் தான், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். நம்ம என்ன ஆட் பண்றோம் பாத்தீங்கன்னா HBr. HBrல H plus Br minus சொல்றேன். அந்த H plus போய் எதை அட்டாக் பண்ணோம் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸ்பிளனேஷனே தான். சோ HBr நீங்க போயிட்டு என்ன பண்ணுமா H வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்ல, இத பேஸ் பண்ணி தான் ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜ். சோ CH3 ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது, ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன். ஓகேவா? இப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த H2O வெளியே போயிட்டு
CH3 CH3 CH3. இப்ப இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் எடுத்து எதுமா வெளியே போகுது? H2O. என்னவா வெளியே போகுது? H2O மாலிகுல் வெளியே போகுது. கார்பன் மேல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்? பாசிட்டிவ் சார்ஜ். என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்னா ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்டெப் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்லோ ஸ்டெப்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா இந்த ஃபார்ம் ஆகுற இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. டெர்ஷரி எப்பவுமே வந்து ஸ்டேபிள்னு சொன்னேன் இல்லையா? ஃபார்ம் ஆகுற இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டேபிளா இருக்கும். ஏன் ஸ்டேபிளா இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற மெத்தில் குரூப் என்ன குரூப்? மெத்தில் குரூப் என்ன பண்ணோம்? எலக்ட்ரான்ஸ் அந்த கார்பனுக்கு என்ன பண்ணோம்? டொனேட் பண்ணோம். எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணோம். ஒரு மெத்தில் குரூப் இருந்தா பரவாயில்ல, இன்னொரு மெத்தில் குரூப் இருக்கு, இன்னொரு மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப இது ஒரு தடவை கொடுப்போம், இது ஒரு தடவை கொடுப்போம், இது ஒரு டைம் கொடுத்துட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ என்ன பண்ணிட்டே இருக்குமா? ஸ்டேபிள் பண்ணிட்டே இருக்கும். அன்ஸ்டேபிளா இருக்க விடாது. என்ன பண்ணுவோம்? கொடுத்து கொடுத்து பழகிட்டே இருக்கும். ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டே இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டே கொடுத்து பழகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கார்பன் மேல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டெபிலிட்டி அப்படின்றது எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணி ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுனால கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டேபிளா இருக்கு. அந்த ஸ்டெப் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்லோ ஸ்டெப்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெப் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்லோ ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா Br மைனஸ் போய் அட்டாக் பண்ற ஸ்டெப். Br மைனஸ் போயிட்டு அட்டாக் பண்ணும். இந்த Br மைனஸ் போய் அட்டாக் பண்ற ஸ்டெப் வந்து ஈஸிங்க பாருங்க. இது போயிட்டு டைரக்டா இந்த கார்பன் மேல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணிட்டு நமக்கு வந்து ப்ராடக்ட கொடுத்துரும். CH3 CH3 Br. ஓகேவா? ப்ராடக்ட். இப்போ இதுல H plus elimination, addition reaction இதெல்லாம் ஓகே. நான் இது உங்களுக்கு லேட்டரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Br மைனஸ் போய் அட்டாக் பண்ணுது, CBr பாண்ட் ஃபார்ம் ஆகுது. Br மைனஸ் போய் அட்டாக் பண்ணிட்டு CBr பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? இந்த CBr பாண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெக்கானிசம்ல H2O எலிமினேட் ஆகுறதும் Br போயிட்டு அட்டாக் பண்றதும் சைமல்டேனியஸா நடந்துச்சு. ஒரே ஸ்டெப் நடந்தது. பட் ஹியர் டூ ஸ்டெப். ஹியர் டூ ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்னாச்சு? H2O எலிமினேட் ஆயிட்டு கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சு. அது நான் இன்னொரு வேர்ட்ல சொல்றேன். ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் ஸ்டெப். ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் ஸ்டெப் 1. செகண்ட் ஒன் Br மைனஸ் அட்டாக் பண்ணுது. Br மைனஸ் போயிட்டு அட்டாக் பண்றது என்ன ஸ்டெப்? செகண்ட் ஸ்டெப். அப்போ இது ரெண்டுமே செப்பரேட்டா நடக்கும். இந்த மெக்கானிசம் தான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா SN1 மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் தான் என்ன சொல்லுவோம்? SN1 மெக்கானிசம் சொல்லுவோம். ஓகேவா? அப்ப டூ ஸ்டெப் நடந்துச்சுன்னா that is SN1. one step simultaneously living group attacking. Living attacking. இது both are happening single step. Simultaneously நடந்துச்சுன்னா that is SN2 mechanism or SN2 reaction. ரெண்டு ஸ்டெப் நடந்துச்சுன்னா SN1 reaction or SN1. It follows SN1 mechanism. இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல பேக் சைடு அட்டாக் பாசிபிள். ஏன்னா பேக் சைடு அப்படின்னா என்ன மீனிங்னு உங்களுக்கு புரியல, லிசன் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க வந்து இதை விட்டு போகல, இந்த இடத்த விட்டு இது போகல. லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே Br மைனஸ் போய் அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பவே இல்லை, ஆனா அந்த பிளேஸ் வந்து ஆக்குபை பண்றதுக்கு ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. ஓகேவா? ஆனா அவங்க போகவே இல்லை. அப்ப அவங்களால டைரக்டா வந்து அந்த இடத்துல வந்து உட்கார முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு சுத்திட்டு வந்து ரெடியா நின்றுட்டு இருக்கும். சுத்திட்டு வந்து என்ன பண்ணுவாங்க?
ரெடியா நின்று இருப்பாங்க காலியா இருக்குமா இடம் அப்படின்னு கரெக்டா. அப்ப அந்த சுத்திட்டு வராங்கன்றது நம்ம இன்னொரு வார்டு யூஸ் பண்ணலாம் பேக் சைட். இன்னொரு வார்டு யூஸ் பண்ணலாம் பேக் சைட். அப்ப சைமல்டேனியஸா நடக்கும்போது there is no place to occupy. There is no place to occupy அப்படின்னு சொல்லலாம். அப்ப H2O வெளியே போகல, அந்த இடத்துல வந்து Br மைனஸ் எப்படி வந்து அட்டாக் பண்ண முடியும், உட்கார முடியாது. அப்ப பேக் சைட் சுத்திட்டு மாதிரி இருக்கு. அப்ப வந்து பேக் சைடு அட்டாக் பண்ணி அங்க பாண்ட் பண்ணலாம். ஆனா SN1ல வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உள்ள வருது. அந்த இடம் காலியானதுக்கு அப்புறம் தான் Br மைனஸ் வந்து உள்ள வருது. அப்ப இது வந்து ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பாசிபிள். SN1ல ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பாசிபிள் பிகாஸ் இங்க லிவிங் H2O வெளியே போனதுக்கு அப்புறமா கார்பன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் Br மைனஸ் வந்து என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. சோ ஃப்ரண்ட் சைடு அட்டாக் இஸ் பாசிபிள். SN1 மெக்கானிசம். இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருப்பாங்க, லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ திஸ் இஸ் follows SN1 mechanism. Tertiary alcohol follows SN1 mechanism. Primary alcohol follows SN2 mechanism. Simultaneously நடக்கும். எது லிவிங்கோ அட்டாக்கிங் குரூப் வந்து ஆட் ஆகிறது, வெளியே போறது லிவிங் குரூப் வெளியே போறது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துச்சுன்னா that is SN2. 2 ஸ்டெப்ல நடந்துச்சுன்னா அது வந்து SN1. SN அப்படினாலே என்ன, nucleophilic substitution reaction 1. nucleophilic substitution reaction 2. SN1 னா nucleophilic substitution reaction 1. SN2 னா nucleophilic substitution reaction 2. இப்ப இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம நிறைய கொடுக்கலாம். 1 னா என்ன, 2 னா என்ன அப்படின்றது ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி சொல்லலாம். அது நம்ம ஃபர்தரா நம்ம பார்க்க போறதுனால நம்ம சொல்லல. என்ன ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா, ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட எது டிட்டர்மைன் பண்ணும், ரியாக்டன்டா இல்ல அதுல யூஸ் பண்ற ரியேஜென்டா. ரியாக்டன்டா அதுல யூஸ் பண்ற ரியேஜென்டா, அதை பேஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்குமா ஸ்லோவா நடக்குமா எதை டிபெண்ட் பண்ணிருக்கும். இப்ப கனிஷ்டா வந்து ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி நடந்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல வேற மாதிரி நடந்துருப்பாங்க. கரெக்டா? ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் சேஞ்ச் ஆகும் போது என்ன ஆகும்னா அவங்களும் சேஞ்சஸ் வந்து இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, மாறிடுவாங்க. ஒரு சில பீரியட்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு சில பீரியட்ல ஒரு வேற மாதிரி இருப்பாங்க. கரெக்டா? அப்ப டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கும். சரி, அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட பேஸ் அந்த ஸ்பீட் வந்து எதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணிதான், அது எதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்குன்றத பேஸ் பண்ணிதான் நம்ம SN1 SN2 சொல்றோம். இப்ப நம்ம ரியாக்டன்ட் மட்டும் ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா that is SN1 reaction. reactant as well as reagent. reagentன்றது பேஸ், reagent அப்படின்றது பேஸ். இது ரெண்டத்தோட கான்சென்ட்ரேஷனையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா that is SN2 reaction. SN1 னா ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதாவது ஒரே ஒரு ரியாக்டன்ட மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா 1 SN1. reactant as well as base concentration. reagent or base concentration டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா that is SN2. அப்ப ரெண்டுத்தோட கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த 2ன்ற நம்பர் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு புரியுதா? 2ன்றது எதை மென்ஷன் பண்ணுது, reactant concentration as well as base concentration. அப்ப 2. அதே rate of reaction only depends concentration of reactant அப்படின்னா வந்து 1. இந்த நம்பர் வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு சொல்றேன், புரியுதா? அப்ப SN1 SN2 னா என்னன்னா nucleophilic substitution reaction 1, nucleophilic substitution reaction 2. இதுதான் SN1 SN2. இதற்கு கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் இதுல கொடுத்திருக்க எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம், ஃபார்ம் ஆகி எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி வந்து அல்கீன் ஃபார்மேஷன் நடக்குது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த அல்கீன் ரியாக்ஷன் அப்படின்னும் போது இந்த Br இந்த கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன்,
என்ன எலிமினேட் ஆகுதா HBr எலிமினேட் ஆயிட்டு அல்கீன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அல்கீன் ப்ராடக்ட் என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும். சோ அப்ப எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு அல்கீன் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கொடுத்துருக்காங்களா HBr அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். எலிமினேஷன் அப்படின்னும் போது இந்த ப்ராடக்ட். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். புரியுதா? இதுதான் வந்து மெக்கானிசம். நீங்க நகர்ந்து உட்காரணும். தண்ணி கேப் விட்டு உட்காரணும். ஓகே. நெக்ஸ்ட் ஆல்கஹால்ஸ் எப்படி அல்கைல் ஆலைடா கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. PCl3 என்ன ரியேஜென்ட் எடுத்துக்கிறோம் PCl3 PBr3 என்ன நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகும். PCl3 எடுத்துக்கிறீங்கன்னா குளோரோ, PBr3 எடுத்துக்கிறீங்கன்னா புரோமோ ப்ராடக்ட் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் எத்தனால் react with PCl3 in the presence of pyridine solvent எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருதான் குளோரோஈத்தேன் கிடைக்கும். இந்த மெக்கானிசம் என்ன அப்படின்றத இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த ஆக்சிஜன் மேல இருக்கிற லிசன் OH again நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆக்சிஜன் மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நான் இங்க மென்ஷன் பண்றேன். பிளஸ் PCl ஆக்சிஜன் அட்டாக் பண்ணுது கொடுத்திருப்பாங்க. Cl மைனஸ் ஆக்சிஜன் போய் எப்படி அட்டாக் பண்ணுது, Cl வந்து எப்படி வெளியே போகுது, இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல என்ன ஒரு ஃபர்தரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் பிரிடின் ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிறோமா, பிரிடின்றது ஒரு சால்வெண்டா எடுத்துக்கிறோம். சோ அந்த பிரிடின் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். இந்த நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த நைட்ரஜன் மேல என்ன இருக்கு, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க மென்ஷன் பண்ணாம எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த பலிசன் வெளியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன ரீசன்னா, இங்க இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ இன்வால்விங் இன் ரியாக்ஷன். இந்த H+ என்ன பண்ணுதான் எடுத்துட்டு இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப அந்த நைட்ரஜன் மேல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ இன்வால்விங் இன் ரியாக்ஷன். அப்ப பெரிய சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது அந்த நைட்ரஜன் மேல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா மெக்கானிசம்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றேன். சோ அந்த ரியாக்ஷன்ல என்ன லீடர், அதாவது OH எப்படி வெளியே போட்டு Cl எப்படி ஆக்ட் ஆகுது அதுதான் இங்க பார்ப்போம். லிசன், இப்ப இந்த Cl மைனஸ் வெளியே போகிறதுக்கான மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க. PCl2 பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம். பிரிடின் சால்வெண்ட் எடுத்துக்கும் போது இங்க இருக்கிற அந்த N வந்து எதை போய் அட்டாக் பண்ணுது, ஹைட்ரஜனை போய் அட்டாக் பண்ணுது. சோ அப்ப அந்த OH பாண்ட் வீக் ஆயிட்டு ஆக்சிஜன் மேல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிடுது, நியூட்ரல் பண்ணிடுது. சோ நியூட்ரல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த Cl மைனஸ் இந்த கார்பனோட அட்டாக் பண்ணி வெளியே என்ன எலிமினேட் ஆகுதுன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ PCl2 அப்படின்ற ஒரு பாண்ட் பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் குளோரோஈத்தேன் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது இந்த கார்பனோட அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கார்பனோட அட்டாச் ஆகுற லிசன் பண்ணிக்கோ, இங்க பாண்ட் வந்து இந்த மாதிரி அட்டாக் ஆகுதுன்னு சொன்ன, ஒரு குளோரின் வெளியே போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்ப ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா CH3 CH2
ஆக்சிஜன் மேல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அகைன் இந்த பாஸ்பரஸ் இங்க போயிட்டு என்ன பண்ணோம், பாண்ட்ல ஏன்னா ஒரு குளோரின் வந்து என்ன ஆயிடுது, வெளியே போகுது. அதுதான் இங்க PCl2 காமனா போட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், PCl2 இந்த மாதிரி ரைட் பண்ணிருக்கோம். கரெக்டா? அப்ப இந்த ஆக்சிஜன் என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஆக்சிஜன் என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ். அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் பண்றதுக்கு இங்க பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் பண்றதுக்கு OH பாண்ட் இருக்கிற எலக்ட்ரான் போயிட்டு ஆக்சிஜன் மேல அட்டாக் பண்ணும். இந்த H பிளஸ் இந்த நைட்ரஜன் இது பிரிடின்ல இருக்க சால்வெண்ட் இருக்க எலக்ட்ரான்ஸ் போயிட்டு அட்டாக் பண்ணி, ஓகேவா? அப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் வீக் ஆகுறது என்னன்றதையும் கொடுத்துடுறாங்க. குளோரின் அட்டாக் ஆகுற இந்த இன்ஃபர்மேஷனையும் இங்க கொடுத்துடுறாங்க. அப்போ OPCl2 அப்படின்றது ஒரு எலிமினேஷன் வந்து எப்படி நடக்குது, as well as இந்த இடத்துல போயிட்டு Cl எப்படி போய் அட்டாக் பண்ணுதுன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. சோ அப்ப இத பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்தரா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா CH3 CH2 என்ன பண்ணிட்டோம், என்ன எலிமினேட் ஆச்சு, H வந்து பிரிடின் சால்வெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுது, எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு எடுத்துருதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த பாண்டிங் எலக்ட்ரான் எங்க போயிடுது, ஆக்சிஜனோட கிளம்பிடுது. அப்ப இந்த ஆக்சிஜனோட கிளம்பும் போது இந்த பாண்ட் என்ன ஆயிடும், Cl மைனஸ் போயிட்டு அட்டாக் பண்ணும். என்ன அட்டாக் பண்ணும், Cl மைனஸ். அப்ப இந்த Cl மைனஸ் போய் அட்டாக் பண்றதுனால CH3 CH2 Cl பிளஸ் எது வந்து வெளியே போகுது, PCl2 O மைனஸ், PCl2 O மைனஸ். ஓகேவா? இங்க கொடுத்திருப்பாங்க PCl2 O மைனஸ். பிகாஸ் கார்பன் பக்கத்துல இருக்கிற ஆக்சிஜன் அந்த எலக்ட்ரானை எடுத்துட்டு எலிமினேட் ஆகுது. அப்ப CH3 CH2 Cl ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, புரியுதா? இதுதான் மெக்கானிசம். மறுபடியும் சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த PCl3 ஆட் பண்றோம். OH இருக்க லோன் பேர் எலக்ட்ரான் பாஸ்பரஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அப்ப பாஸ்பரஸ் அட்டாக் பண்ணும்போது PCl பாண்ட் என்ன ஆகுது, வீக் ஆகுறதுனால Cl மைனஸ் வெளியே போயிட்டு இந்த பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஆக்சிஜன் மேல இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்டாக் பண்ணி எடுத்துக்கிறதுனால அதனால ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். எப்போவுமே கார்பன் OH வந்து எப்படி அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கு. சேம் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கேயுமே. PCl3 எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க எக்ஸாம்பிள்ஸா பார்த்துருக்கோம். PCl3 மாலிகூல்ஸ், ஓகேவா? இத பேஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ரிமூவல் என்ன நெகட்டிவ் சார்ஜோட ரிமூவ் ஆகுதா, எப்படி ரிமூவ் ஆகுதுன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்ற எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்தாச்சு. The final product is CH3 CH2 Cl. ஓகேவா? டவுட் ஏதாவது இருக்கா இந்த மெக்கானிசம்ல? இல்ல. ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஃபர்தரா இருக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லமா, the conversion of alcohol to alkyl halide can also be effected using thionine chloride. Thionine chloride என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா SOCl2. thionine chloride என்றது SOCl2. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் என்ன, PCl3 மாலிகூல்ஸ் பார்த்தோமா? எத்தனால் எடுத்துக்கிட்டோம், PCl3 மாலிகூல் பார்த்தோம். இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா மெத்தனால் எடுத்துட்டு thionine chloride in the presence of pyridine. The presence of pyridine நமக்கு என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா alkyl halide மெத்தில் குளோரைடு பிளஸ்
HCl plus H2. ஓகேவா? சோ அப்ப குளோரோமீத்தேன் கிடைச்சது. சேம் மெக்கானிசம் தான் இது நம்ம ஃபாலோ பண்ணுவோம். CCl3 மாலிகுலை பேஸ் பண்ணி அதே மெக்கானிசம் தான். நீங்க எந்த காம்பவுண்ட் COH பாண்ட் இருந்தாலுமே ஒரு காமனான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். COH பாண்ட்ல இருக்கிற பாண்ட பிரேக் பண்றதுக்கு ஆக்சிஜன் மேல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தேன். இந்த எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுமா? அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணும்? இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? எடுத்துட்டு இந்த பாண்ட பிரேக் பண்ணிட்டு இந்த கார்பன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட். இதுதான் இனிஷியல் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்க ஸ்டெப். ஓகேவா? இதுதான் மெக்கானிசம். நீங்க எந்த கவுன்சிலிங் என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் எது எடுத்துட்டீங்கனாலுமே இதுதான் மெக்கானிசம். ஓகேவா? இந்த ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சோ மோஸ்ட்லி SNI மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டிரிடியம். SNI mechanism follow பண்ணும். இது presence of pyridine as a solvent. pyridine solvent எடுத்துக்கும் போது என்ன mechanism follow பண்ணணும்னு பாத்தீங்கன்னா SNI nuclear flix break. Sign எடுத்துமா? லெவல் என்ன? சரி ஓகே. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? என்ன மெக்கானிசம் அப்படின்றது? SN1, SN2, SNI மெக்கானிசம். இது மூணுமே வந்து சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். சோ எலிமினேஷன்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம இத வந்து எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காமன் எலிமினேஷன்னா என்ன? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். டைம் முடிஞ்சிருச்சா? பிரேக் டைம்மா?